இதுதான் அசிட் ஸ்போர்ட்ஸ் கேம் போர்டு. இந்த விளையாட்டின் மூலம் டபுள் பிரெயின் ஆக்டிவிட்டி, இன்க்ரீஸ் மெமரி பவர், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், மல்டி டாஸ்கிங் ஸ்கில்ஸ், கான்சென்ட்ரேஷன் அண்ட் அட்டென்ஷன் போன்ற பல கற்றங்களை மேம்படுத்தவும் வளப்படுத்தவும் முடியும். இதோ விளையாட்டின் விதிமுறைகள். போட்டியாளர்களுக்கு 8 மனித காயின்களும் 8 மிருக காயின்களும் கொடுக்கப்படும். விளையாடுவதற்கு முன்பு ஒரே கலர் உள்ள 4 காயின்களை தன் பகுதியில் உள்ள பாதம் பொறிக்கப்பட்ட இடத்திலும், மற்ற ஒரே கலர் உள்ள 4 காயின்களை மறுபுறம் உள்ள இலக்கு கட்டத்திலும் தன்னை பார்த்தவாறும் வைத்துக் கொள்ள வேண்டும். போட்டியாளர்கள் தனது காயின்களை எந்த புறம் வேண்டுமானாலும் தனது வாய்ப்பின் மூலம் நகர்த்திக் கொள்ளலாம். காயின்களை வலது புறம் ஒரு ஸ்டெப் அல்லது 2 ஸ்டெப், இடது புறம் ஒரு ஸ்டெப் அல்லது 2 ஸ்டெப் நகர்த்த முடியும். ஒருவேளை இந்த காயின் இங்கே இருந்தால் வலது 1 அல்லது நேரடியாக 2 ஸ்டெப், இடது புறம் 1 அல்லது நேரடியாக 2 ஸ்டெப், அதே மாதிரி கீழே 1 அல்லது 2 ஸ்டெப், அதே மாதிரி இந்த பக்கம் 1 அல்லது 2 ஸ்டெப் நகர்த்திக் கொள்ளலாம். இந்த விளையாட்டில் ஒருபோதும் நேராகவோ அல்லது சைடாகவோ நகர்த்த முடியாது. ஆனால் விளையாட்டு பலகையில் 4 ஓரங்களில் பாதம் பொறிக்கப்படாத இடத்தில் மட்டும் கீழிலிருந்து மேலாகவோ அல்லது மேலிருந்து கீழாகவோ நகர்த்திக் கொள்ள முடியும். அதேபோல் காயின் இங்கேயோ அல்லது இங்கேயோ இருந்தால் நேரடியாக நீங்கள் ஒரு ஸ்டெப் அல்லது 2 ஸ்டெப் ஒப்சர்வ் கட்டம் வந்து அதன் பிறகு நேராக இலக்கு கட்டம் செல்ல முடியும். ஒருவேளை ஒப்சர்வ் கட்டத்தில் எதிர் போட்டியாளரின் காயின் இருந்தால் அங்கே மட்டும் அதன் மீது உங்கள் காயினை வைக்க முடியும், பின் இலக்கு கட்டம் செல்லாம். மேலும் 2 இலக்கு கட்டங்களிலும் போட்டியாளர்களின் காயின்கள் ஒன்றின் மேல் ஒன்று இருக்கலாம், அங்கிருந்து தனது காயினை அடியில் இருந்தும் எடுக்கலாம். விளையாட்டில் வேறு எங்கேயும் ஒரு காயின் மீது இன்னொரு காயினை வைக்கவோ அல்லது காயினை தாண்டவோ முடியாது. போட்டியாளர்களின் காயின் இங்கே இருந்தால் ஒப்சர்வ் கட்டம் வரவேண்டிய அவசியமில்லை. அந்த காயின் கிராஸ் விதிமுறைப்படி இலக்கு கட்டத்திற்கு செல்ல முடியும். ஒரு காயின் இங்கே இருந்தால் ஒரு ஸ்டெப் கீழே நேரடியாக ஒப்சர்வ் கட்டம் வந்து பிறகு மறுபடியும் நேராக கீழே நகர்த்தி இலக்கு கட்டத்தை அடைய முடியும். ஆனால் ஒருபோதும் இலக்கு கட்டத்திலிருந்து ஒப்சர்வ் கட்டத்திற்கோ அல்லது அங்கிருந்து அதற்கு முன்புள்ள கட்டத்திற்கோ மேல்நோக்கி நகர்த்த முடியாது. ஒரு காயின் தன் எல்லையை தாண்டி வந்தால் அதற்கு அதனை சுற்றியுள்ள 5 கட்டங்கள் சேஃப்டி லைன் என கருதப்படும். எதிர் போட்டியாளர்களின் காயின் அடுத்த போட்டியாளர் காயினின் சேஃப்டி லைனில் நேரடியாக படும்படி வைக்க முடியாது. ஆனால் சேஃப்டி லைன்-ஐ தாண்டி சேஃப்டி லைன் இல்லாத இடத்தில் காயினை வைக்க முடியும். சேஃப்டி லைன் விதிமுறை காயின் இருக்கும் திசை நோக்கி அல்லாமல் விளையாடுபவர்கள் எந்த திசை நோக்கி விளையாடுகிறீர்களோ அதன் அடிப்படையிலேயே அவரின் அனைத்து காயின்களுக்கும் சேஃப்டி லைன் இருக்கும். காயின்கள் இருக்கும் திசையை பார்த்து போட்டியாளர்கள் குழம்பிவிட வேண்டாம். போட்டியாளர்கள் தன் காயின்களின் மேல் தனது காயின்களை வைக்க முடியும். எப்பொழுதும் எந்த காயின்களுக்கும் இருபுறமும் உள்ள எல்லைப் பகுதிகளில் சேஃப்டி லைன் ஒர்க் ஆகாது. அங்கு ஒரு காயின் அருகில் எதிர் போட்டியாளரின் காயின் இருக்கலாம். ஆனால் ஒரு காயின் எல்லைப் பகுதிக்கு வெளியே இருந்தால் எல்லைப் பகுதி அல்லாத பகுதிகளில் சேஃப்டி லைன் ஒர்க் ஆகும். அதில் எதிர் போட்டியாளரின் காயின்களை வைக்க முடியாது. வேண்டுமானால் அதை தாண்டி சேஃப்டி லைன் இல்லாத இடத்தில் வைத்துக் கொள்ளலாம். போட்டியாளர்கள் விதிமுறைகளின்படி தன் பகுதியில் உள்ள 4 காயின்களை எதிர்ப்புறம் உள்ள இலக்கு கட்டத்திற்கும் எதிர்ப்புறம் இலக்கு கட்டத்தில் உள்ள தனது காயின்களை தன் பகுதி இலக்கு கட்டத்திற்கும் விரைவாக எடுத்து வருவதே இந்த விளையாட்டின் அடிப்படை நோக்கம். அப்படி விரைவாக முப்பவரே இவ்விளையாட்டின் வெற்றியாளர். விளையாட்டின் துவக்கத்தில் போட்டியாளர் யார் வேண்டுமானாலும் விளையாட்டை ஆரம்பம் செய்யலாம். அதிகாரப்பூர்வ போட்டியாக இருப்பின் இவ்விளையாட்டிற்கு மதிப்பெண்களின்படி வெற்றியாளர் தேர்வு செய்யப்படுவார். மேலும் விவரங்களுக்கு எங்களின் செயல்முறை வீடியோ அல்லது வெப்சைட் பக்கத்தை பார்க்கவும். நன்றி.